கடந்த சில நாட்களாக அமைதியாக இருந்து வந்த அமலாக்கத்துறை அமைச்சர் துரைமுருகனை குறிவைத்து சோதனையில் இறங்கி பரபரப்பை கிளப்பியுள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் வேலூர் தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பணம் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் நடந்த இந்த சோதனையில் முதலில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்கம் சிக்கியது. இதனை அடுத்து துரைமுருகன் மற்றும் கதிர் ஆனந்துக்கு நெருக்கமானவர்கள் வீடுகளிலும் சோதனை படலம் நீடித்தது. இதில் திமுகவின் மாவட்ட பொறுப்பில் இருந்த பூஞ்சோலி சீனிவாசன் வீட்டில் இருந்து கோடியாக 11 கோடி ரூபாய்க்கு மேல் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது ஐடி அதிகாரிகளை திகைப்பில் ஆழ்த்தியது. பணம் பறிமுதல் செய்ததை அடுத்து வேலூர் தொகுதிக்கு முதலில் தேர்தல் நிறுத்தப்பட்டு மீண்டும் நடைபெற்றது. 2019ஆம் ஆண்டு பணம் பறிமுதலான நிலையில் வருமான வரித்துறை பதிவு செய்த ஆவணங்கள் அடிப்படையில் வழக்கை கையில் எடுத்த அமலாக்கத்துறை காலையிலேயே துரைமுருகனின் காட்பாடி வீட்டை சுற்றி வளைத்தது. துரைமுருகனும் அவரது மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்தும் காட்பாடியில் ஒரே வீட்டில் வசித்து வரும் நிலையில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அந்த வீட்டை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது அமலாக்கத்துறை. துரைமுருகன் சென்னையிலும் எம்பி கதிர் ஆனந்த் துபாயிலும் இருக்க வீட்டுக்கு வந்த அமலாக்கத்துறை யாரும் இல்லாததால் 7 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தது. அமலாக்கத்துறை வந்திருக்கும் தகவல் தெரிந்து திமுகவினரும் துரைமுருகன் இல்லம் முன்பு கூடவே அங்கு பரபரப்பான சூழல் உருவானது. இதனிடையே சென்னை கோட்டூர்புரம் வீட்டில் இருந்தவாறு வழக்கறிஞர்களை வரவைத்து ஆலோசனை நடத்திய அமைச்சர் துரைமுருகனை ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் சிக்கிய எம்பி ஜெகத் ரட்சகனும் சந்தித்து பேசினார். அப்போது பிரஸ் மீட் கொடுத்த துரைமுருகன் வந்திருப்பது எந்த அதிகாரிகள் என்றே தெரியவில்லை என கூறிவிட்டு சென்றார். யாரும் வீட்டுல இல்ல, அவங்க யாருமே வீட்டுல கிடையாது, 2 வேலைக்காரங்க இருக்காங்க. அவனுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கையடி எந்த டிபார்ட்மெண்ட்ல என்னன்னு கூட தெரியாது. அதனால அவங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. திமுகவில் மூத்த அமைச்சராக இருக்கும் துரைமுருகனை குறிவைத்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவது அறிவாலய வட்டாரத்திலும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் தலைமைச் செயலகத்தில் வைத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனையும் நடத்தினார். ஆலோசனை முடிந்த கையோடு அமைச்சர் துரைமுருகன் காட்பாடி நோக்கி புறப்பட்டார். இதற்கிடையே துபாயில் கதிர் ஆனந்திடமிருந்து அமலாக்கத்துறை வீட்டுக்குள் செல்ல அனுமதித்து மெயிலும் வந்தது. இதனையடுத்து 7 மணி நேரத்திற்கு பிறகு துணை மேயர் மற்றும் திமுக நிர்வாகிகள் முன்பாக வீட்டுக்குள் சென்று சோதனையை தொடங்கினர். அப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளையே திமுக நிர்வாகிகள் சோதனை நடத்திதான் வீட்டுக்குள் அனுமதித்தனர். அமலாக்கத்துறை அதிகாரிகளின் உடைமைகளை சல்லடை போட்டு சலித்த பின்னர்தான் சோதனை நடத்தவே அனுமதித்தனர். துரைமுருகன் கதிர் ஆனந்த் வீடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரியிலும் சோதனை நடைபெறுகிறது. கிறிஸ்டியான்பேட்டையில் உள்ள இந்த கல்லூரியில் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் குழு சோதனை நடத்தி வருகிறது. மேலும் கடந்த 2019ஆம் ஆண்டு பணம் கைப்பற்றப்பட்ட திமுக நிர்வாகி பூஞ்சோலி சீனிவாசனின் வீட்டையும் அமலாக்கத்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. அத்தோடு பூஞ்சோலி சீனிவாசனின் சிமெண்ட் குடோனிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இது ஒரு புறம் இருக்க சென்னையில் தலைமைச் செயலகத்திலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. அமைச்சர் துரைமுருகனின் அறையில் சோதனை நடத்தப்படலாம் என கருதி முன்கூட்டியே கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி கொண்டே இருக்க வெளியில் காத்திருந்த நிர்வாகிகளுக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி மற்றும் வெஜ் பிரியாணி வழங்கி உபசரிக்கப்பட்டது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் அமலாக்கத்துறை கண்காணிப்பில் சிக்கி சோதனை நடத்தப்பட்ட நிலையில் சில நாட்கள் அமைதியாக இருந்து வந்த அமலாக்கத்துறை மீண்டும் சோதனையை தொடங்கியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் திடீரென அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனையின் பின்னணியில் அமைச்சர் துரைமுருகன் பெயரும் அடிபட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது தேர்தல் நேரத்தில் பணம் பறிமுதல் செய்த வழக்கை மீண்டும் தோண்டி எடுத்து அமலாக்கத்துறை சோதனையை தொடங்கி
தொடங்கியுள்ளது. சோதனை முடிவில் அமைச்சர் துரைமுருகனிடம் விசாரணை நடத்தப்படவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது.